நம்முடைய லாஸ்ட் வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் நமக்கு டிஎம் பண்ணியிருந்தீங்க மற்ற கண்ட்ரீஸ் பத்தின விசா டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு. இந்த பார்ட் 2 வீடியோல மற்ற கண்ட்ரீஸ் பத்தின டீடைல்ஸ் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் ஸ்ரீலங்கா இந்தியன்ஸுக்கு விசா ஃப்ரீ கண்ட்ரி தான். எலக்ட்ரானிக் டிராவல் ஆத்தரைசேஷன் ETA அப்படின்னு ஒன்று ஆன்லைன்ல அவங்களுடைய ஆத்தரைஸ்டு வெப்சைட்ல போய் நம்ம எடுத்துக்கணும். ஸ்ரீலங்கால அப் டு 30 டேஸ் ஸ்டேக்கு இந்த ETA வேலிட். அடுத்தது மொரீஷியஸ் அண்ட் மால்டீவ்ஸ் ரெண்டு கண்ட்ரியுமே இந்தியன் டூரிஸ்டுக்கு ஆனரபிள் விசா ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான். அங்க அரைவா ஏர்போர்ட்லயே ஆனரபிள் விசா நீங்க வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட் நீங்க பாலி போறீங்கன்னா இந்தோனேஷியன் விசா தேவைப்படும். விசா நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம். டைரக்டா நீங்களே அப்ளை பண்ணலாம். 3000 rupees உங்களுக்கு காஸ்ட் வரும். நீங்க சைனா போகாம ஹாங்காங் மட்டும் போறீங்கன்னா இந்தியன்ஸுக்கு ப்ரீ அரைவல் ரெஜிஸ்ட்ரேஷன் ஒன்னு ஆன்லைன்ல நீங்க அப்ளை பண்ணிட்டா போதும். இட்ஸ் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். நெக்ஸ்ட் நீங்க சைனா விசிட் பண்றீங்கன்னா சைனீஸ் விசாக்கு நீங்க அப்ளிகேஷன் ஆன்லைன்ல அப்ளை பண்ணிட்டு சைனீஸ் விசா அப்ளிகேஷன் சர்வீஸ் சென்டர் மேஜர் சிட்டிஸ்ல இருக்கு. நீங்க அங்க டைரக்டா விசிட் பண்ண வேண்டியது இருக்கும். சைனீஸ் விசா காஸ்ட் உங்களுக்கு அப்ராக்சிமேட்டா 3000 rupees ஆகும். சிங்கிள் என்ட்ரி விசா. நீங்க அப் டு 30 டேஸ் ஸ்டே பண்ணலாம் சைனால. இப்ப லேட்டஸ்டா இந்தியன்ஸ் ரொம்ப விரும்பி விசிட் பண்ற ஜப்பான் விசா நீங்க அப்ளை பண்றதுக்கு நீங்க சென்னையில VFS சென்டர் டைரக்டா விசிட் பண்ண வேண்டியது இருக்கும். அதுக்கு முன்னால நீங்க ஆன்லைன்ல அப்ளிகேஷன் ஃபில் பண்ணணும். ஜப்பான் விசா நீங்க அப்ளை பண்ணி அப்ரூவல் வாங்குறதுக்கு உங்களுடைய ஃபைனான்சியல் பொசிஷனையும் பிளஸ் உங்களுடைய டிராவல் ஹிஸ்டரியும் ரொம்ப செக் பண்ணுவாங்க. ஜப்பான் விசா காஸ்ட் சீப் தான். லெஸ் தென் 1500 rupees தான் வரும். பட் நீங்க ஆத்தரைஸ்டு ஏஜென்சி மூலமா போறதுனால அவங்களுடைய சர்வீஸ் சார்ஜ் உங்களுக்கு அடிஷனலா பே பண்ண வேண்டியது இருக்கும். இந்த கண்ட்ரீஸ் பத்தின விசா டீடைல்ஸ் ஃபர்தரா நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு பிளஸ் நீங்க விசா அப்ளை பண்றதுக்கு எங்க பேஜை ஃபாலோ பண்ணிட்டு எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க.